திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளுக்காக நாங்கள் நன்றி கூறி, இன்னும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி இந்த திருப்பலியை ஓர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திரு தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 15 தொடக்கம் 20 ஏறாக. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளது சாயல், படிப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார்.
தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவரில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் வழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 33 தொடக்கம் 39 வரை. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடர்களும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாய் இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பெருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பெருப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோலவே தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளைத்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவரவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்று என்பது அவர் கருத்து. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவுடைய வருகையை பற்றி இயேசுவே குறிப்பிடுகிறார். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயருடைய சீடரும் அவ்வாறே செய்கிறனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, 2 காலப்பகுதிகளை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடினார்கள், பரிசேயர் சீடரும் அவ்வாறே மன்றாடினார்கள். ஏனென்றால் அவர்கள் மெசியாவை எதிர்நோக்கி இருந்தார்கள். மெசியாவின் வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆகவே அவர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி மெசியாவுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் காத்திருந்த அந்த மெசியா வந்த பொழுது அங்கே மகிழ்ச்சி பொங்கியது, அங்கே மகிழ்ச்சி ஊற்றெடுத்தது. ஆகவேதான் இயேசுவோடு இந்த சீடர்கள் உண்பதும் குடிப்பதுமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். 2 வித்தியாசமான காலப்பகுதிகள் என்பதை இயேசு சொல்லுகிறார். ஆகவேதான் 2ஐயும் நீங்கள் ஒப்பிட முடியாது. இப்பொழுது இருக்கின்ற காலப்பகுதி ஒரு மகிழ்ச்சியான காலப்பகுதி. ஆகவேதான் சங்கீதம் எங்களுக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 100வது சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை சோகத்தோடு வழிபடுவதல்ல, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் வந்திருக்கிறார், எதிர்பார்த்தவர் வந்திருக்கிறார். ஆகவேதான் 3 சிறிய உருவகங்களை இன்று நற்செய்தியிலே இயேசு நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, ஒரு மணமகனோடு மணவிருந்தினர்கள் இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஒரு அழகான திருமண விருந்தில் நாங்கள் நோன்பு இருக்க முடியாது. அந்த திருமண விருந்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே போலதான் மணமகன் என்கின்ற இயேசு ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த மணமகன் என்கின்ற அந்த திருமண கொண்டாட்டத்திலே நாங்கள் மகிழ்வோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்னும் சிறப்பாக 2 உருவகங்கள், அதாவது பழைய ஆடையில் எடுத்து புதிய ஆடையிலிருந்து ஒட்டு போட முடியாது. பழைய ஆடையை அப்படியே விட்டுவிட வேண்டும், புதிய ஆடையை அணிய வேண்டும். அதே போலதான் புதிய திராட்சரத்தை பழைய தோற்பைகளில் ஊற்றி வைக்க முடியாது. அப்படி ஊற்றினால் அது வெடித்துவிடும் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் இது ஒரு புதிய காலம், இயேசுவுடைய வருகையின் காலம், இயேசு இருக்கிற காலம். அந்த காலத்திலே நாங்கள் பழையதை நாங்கள் மறந்துவிட வேண்டும். புதிய ஆடைகளாக, புதிய தோற்பைகளாக நாங்கள் மாற வேண்டும். பழைய சித்தாந்தங்கள், பழைய கோட்பாடுகளை விட்டு இயேசுவுடைய அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கக்கூடியவையிலே ஒரு புதிய மனிதர்களாக மாற வேண்டும், புதிய இதயம் கொண்டவர்களாக மாற வேண்டும். ஆகவே அந்த காலத்தை நாங்கள் கடித்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்திலும் இந்த திருப்பலியிலே இயேசு இந்த அழகான இறைவார்த்தை ஊடாக வருகிறார், அழகான நற்கருணை ஊடாக வருகிறார். இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிற பொழுது நாங்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும், நிறைவோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகிற பொழுது இயேசுவோடு நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்விலே நாங்கள் வளர வேண்டும். ஆகவேதான் அன்னை திரேசாள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருந்த தாய் சொல்லுகிறாள், உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் தான் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்த்த மெசியா எங்களோடு என்றும் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய சங்கீதம் 100 சொல்வது போல, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை நாங்கள் கவலையோடு வழிபட முடியாது. ஏனென்றால் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்னும் அவர் தம் பேரன்புள்ளது, தலைமுறை தோறும் அவர் நண்பத்தக்கவர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு சொல்வது போல நாங்கள் மணமகனோடு இருக்கிறோம், இயேசுவோடு இருக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ இறை அருள் வேண்டுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உம் பணியை தம் வாழ்வாக்கி
இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப அவர்களுக்கு தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, நாம் அனைவரும் தகுதியின்மையை உணர்வதே உண்மையான தகுதி என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக எம்மையே நாங்கள் தாழ்த்தி உம்மில் நம்பிக்கை கொண்ட இறைமக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்களின் ஆணவ போக்குகளை அகற்றி நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு பணியாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி வாயிலாக பங்கு பெற்றி கொண்டிருக்கும் அனைவரின் தேவைகளையும் நீரே நிறைவேற்றி அவர்களை உமது ஆசீரால் நிரப்பியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முன்னோர் எதிர்பார்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியமாக இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய வாழ்வுக்கு தருகின்ற மகிழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவரை ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே வார்த்தை வடிவிலும் நம்பிக்கை வடிவிலும் இன்னும் நம்முடைய வாழ்வில் ஏழைகள் வடிவிலும் சந்திக்க நீ தந்திருக்கின்ற அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை சந்தித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதாய் என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதாய் என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தாம் இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தாம் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை என்றும் புனிதமான இக்காணிக்கை மேற்பளிக்கும் எங்கள் ஆசியை
எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாம் எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உன் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியின் வல்லமையினாலும் உம்மோடும் என்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்து உடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்கின்றீர். இவ்வாறு பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழுது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகனிவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமன்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தட என்ன உரையவரும் இறைவனை நாம் ஏற்க தட என்ன. உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய். உவகையென்று மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர்கள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும், காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.